நல்ல மாப்பிள்ள கிடைச்ச மாதிரி அவளுக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் பிறந்துட்டா என் புருஷனுக்கு ஆணி செருப்ப மாட்டி என் வீட்டுல இருந்து உன் சன்னதி வரைக்கும் அடிப்பிரதர்ஷனம் பண்ண வைக்கிறேன். பாத்துக்காயா ஒரு சோதனை கூட குளிக்கலாம் பூவேரி உங்களை அப்புறம் வச்சுக்கிறீங்க என்ன சொன்ன ஆணி போட்டு வீட்டுல இருந்து கோயில் வரைக்கும் நடந்து வரமா? அது எங்க அதிகத்தால வீட்டுக்கு கோயிலுக்கு எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 36 கிலோமீட்டர். 36 கிலோமீட்டர். அதெல்லாம் எங்க அப்பா வடிவேல் பாத்துக்குவான். அப்பனா என்ன இவ்வளவு நாள் அவனுக்கு புருஷனா இருந்தேன், இப்ப நான் அவனுக்கு அப்பா? ஐயோ உங்களை சொல்லலைங்க, அந்த வடிவேல சொன்னேன். அதால பார்த்தேன். அது நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீ, பக்தி பயமுத்துற மாதிரி இருக்கப்படாது. அப்படி இருந்தா நாட்டுல அவனு சாமி கும்பிட வர மாட்டான். தேர்ட் ஃப்ளோர் பாப்பா. இது என்ன புது வேஷம்? இங்க எதுக்கு வந்தீங்க? பாரு, லைஃப்ல உன்னை நான் மிஸ் பண்ண கூடாது, நீ என்னைக்கு மிஸ்ஸாவே இருந்துட கூடாதுன்றதுக்காக தான் இந்த லிஃப்ட் ஆபரேட்டர் வேலைக்கு செஞ்சிருக்கேன். எனக்கு இருக்கிற வசதிக்கு என் வீட்டு வேலைக்கு 7-8 பேர் வச்சுக்கலாம். இருந்தாலும் நான் இந்த வேலை பாக்குறேன்னா ஏன் புரிஞ்சுக்கணும். இது நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு கௌரவமான வேலை இல்லதான், இருந்தாலும் லைஃப்ல 4 பேரை லிஃப்ட் பண்றமே என்ற சந்தோஷம் கிடைக்குது பாரு. சாரி. போற வேகத்தை பார்த்தா நம்ம வேற வேலையை மாத்தி வேண்டியதுதான். ஏய், எல்லாம் நல்ல புள்ள மாதிரி சைலண்டா உட்காந்துக்கீங்க. சித்தி எங்க? உள்ள இருக்குப்பா. நாங்கெல்லாம் போனா எங்களை விரட்டி விட்டுருச்சு. அது புல்லுன்னு இருக்கிறத பார்த்தா உன் மேலதான் கோவமா இருக்குன்னு தெரியுது. அப்பா பார்த்து போப்பா, அடி விட போகுது. என்னது நம்ம ரூம் மாதிரி இல்ல, எல்லாம் தலைகீழ மாதிரி இருக்கு. ஒருவேளை எங்க அண்ணன் எதனா சினிமா ஷூட்டிங்க்கு வாடகை விட்டானா? அப்ப நம்மால நடிக்க விட்டானா? எல்லாம் நேருக்கு மாறா இருக்கு. லிப்ட்ல என்ன முறைச்சதுக்கு லெப்ட் அண்ட் ரைட் வாங்க போறேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இருக்கிற மூடெல்லாம் பார்க்கும்போது சீக்கிரமா வாங்கி இருக்குன்னு ஆசைப்படுறியா? எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கும் போது நானும் வர வேண்டாமா? இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நோ. ஏன், என்னாச்சு? இந்த இடம் அதுக்கு ராசி இல்லாத இடம். நமக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கு. அதனால இதுக்காக ஒரு புது லொகேஷனுக்கு போறோம். ஓகே? பாண்டியா, நீ ஃபாரின்லயே போய் ஃபர்ஸ்ட் நைட் நடத்தினாலும் நான் கள்ளத்தூணிலையாவது வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவேன். சேர விடவே மாட்டேன். வெரி குட், வெரி குட். நீ ஸ்பீடா தான் இருக்கிற. இந்த ஸ்பீட தான் நானே எதிர்பார்த்தேன். எதுக்காக அந்த பேரருக்கு அனாவசியமா அவ்வளவு டிப்ஸ் கொடுத்தீங்க? சன்ரைஸ் வரைக்கும் வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல, அதுக்கு தான் அந்த லஞ்சம். கம் ஆன் குயிக். இல்ல ஆங்கிள்ல பார்த்தா நீ கூட அழகா தான் இருக்கிற. ஏய், உனக்கு இங்க கூட மச்ச இருக்கா? எங்க? அடடடா, அது ஐயோ என்னங்க இது? லைட் அணைங்க. ஓ, லைட் அணைச்சிரும். லைட் ஆஃப் பண்ணுங்க. சட்டையை தாண்டி கழட்டினேன். ஐயோ லைட் ஆஃப் பண்ண சொன்னல. சுவிட்ச் எங்கன்னு தெரியலையே. ஐயோ என்னங்க, யாரோ பெல் அடிக்கிறாங்க. எவன் இந்த நேரத்துல கரடி? நீங்க போய் காத்து வந்து பாருங்க. நான் பனியனோட ரொம்ப செக்ஸியா இருக்கேன், நீ போய் பாரு. ஐயோ யார் தம்பி நீ? என் பேர் பாபு. எங்க அப்பா வேணும். உங்க அப்பாவா? இங்க யாரும் இல்லையே. எங்கேயாவது பக்கத்து ரூம்ல இருப்பாரு, போய் பாரு. ஹலோ, எங்க அப்பா பேரு பாண்டியன். அவர் உள்ளதா இருக்காரு. அவனை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். என்ன அரட்டி கேட்டு வளர்றான்? பாண்டியன் உங்க அப்பாவா? உள்ளமா திருட்டுமுழி முச்சிட்டு பாரு.
சித்தி நீங்க பாட்டு எங்க அப்பாட்ட குண்டக்கா மண்டக்கான பேசி எங்க அப்பா தாட்டு பூட்டு நெகிரி கடைசியில் டமால் டுமால் ஆயிட போகுது. கொஞ்சம் கேப் விட்டு சரிங்க. இவருக்கு ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வைஃப் இருக்கா? எனக்கு எதுலயுமே செகண்டா இருக்க பிடிக்காது. சித்தி இதாங்க வீடு, வாங்க. அம்மா அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களேன். யார் நீங்க? இந்த குழந்தை யாருது? என் குழந்தை. இவனோட அப்பா யாருன்னு கேட்டேன். ஏன் புருஷன்? உங்க புருஷன் தான் யாருன்னு கேட்டேங்க. இப்படி கோவமா பேசுறீங்களே, முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவன் என் புருஷனை பார்த்து அப்பான்னு சொல்றான், அது உண்மையா? என்னங்க விடுகதை போடுறீங்க? இவன் அம்மான்னா அப்ப என் புருஷன் தானே அவனுக்கு அப்பாவா இருக்க முடியும். உங்க புருஷன் எப்படிங்க? அம்மா அப்பா அதான் உங்க புருஷன். இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அனிமனுக்கு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. நிஜமா வட சொல்றேன். எனக்கும் சந்தேகம் வந்துச்சு. ஒரு ரோல் டபுள் ரோலா இருக்குமோன்னு ஃபாலோ பண்ணி பார்த்தேன். சந்தேகமே இல்ல. அதே திருட்டு மொழி நைஸா ஐஸ் வச்சு பேசுற அதே ஆளு. என்னங்க ஏமாத்துட்டீங்களே, என்ன நல்லா ஏமாத்துட்டீங்களே. ஒன்னு தவிர இன்னொருத்தைய தொட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி என் வயசுல பொள்ளைய கொடுத்து இப்ப இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. இவர் போட்டோ எப்படி உன் வீட்டுல? என் புருஷ போட்டோ என் வீட்டுல இருக்க கூடாதா? இவர் தான் உன் புருஷங்கிறதுக்கு என்ன சாட்சி? சாட்சியா கேக்குற சாட்சி? இவனை பாரு, நல்லா பாரு, அதே திருட்டு மொழி, அதே உயரம். இவன் வயித்துல இருக்கும் போது என்னென்ன சிலுமிஷம் பண்ணிருக்காரு தெரியுமா? நான் கோயிலுக்கு போனா போதும், உடனே நாங்க தேடிட்டு வந்துருவாரு. நான் வேலைக்கு போனா போதும், தானும் அங்க ஏதாவது ஒரு வேலையை தேடிட்டு வந்து என் பக்கத்திலேயே ஒட்டிக்குவாரு. ஐஸ்கிரீம்ல இருந்து செல்லுலார் போன் வரைக்கும் எனக்கு பிரசன்ட் பண்ணிருக்காரு. எனக்காக ஒரு தடவை லிஃப்ட் ஆபரேட்டரா கூட வேலை செஞ்சிருக்காரு. லிஃப்ட் ஆபரேட்டராவா? ஆமா. அதையெல்லாம் பார்த்து தானே நான் அந்த ஆளுக்கு முந்தானிய விரிச்சேன். இப்ப நான் இப்படி கவுத்துட்டாரு. ஏங்க, இனிமே நான் உங்களை அக்கான்னு கூப்பிடுவா, தங்கச்சின்னு கூப்பிடுவா? கலத்தின் கூப்பிடு. சரிங்க. எல்லாத்துக்கும் இப்பவே ஒரு முடிவு கட்ட வா என் கூட. பெரியப்பா இப்படி ஒருத்தர் பாத்துட்டு இருந்தா எப்படி? யாராவது ஏதாவது பேசுங்களேன். ஊமையாட்ட இருந்தா எப்படி? நாங்கெல்லாம் வெளியில போக வேண்டாமா? கரெக்டுமா. நான் இங்க பஞ்சாயத்து போர்டு தலைவர் மாதிரி கடைசியில தான் பேச முடியும். விளையாடிட்டு வந்தவங்க ஒப்பேன். பிளேயரை பேச சொல்லு. அண்ணே, நான் எந்த கோயிலும் சத்தியம் பண்ண தயாரா இருக்கிறேன். இந்த அரட்டிக்கிட்டியோ இந்த மூட்டுக்கு ஜானுவியோ எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. அந்த பொண்ணு பேர் ஜானு மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நோட்டீஸ் பாயிண்ட். அவ தான் சொன்னா. என் ஃபுல் நேம் ஜானகி. ஆனா என் ஹஸ்பண்ட் என்ன செல்லமா ஜானு ஜானு தான் கூப்பிடுவாரு. கேட்டீங்களா மாமா? இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும்? பெரிய வாட்டர் ப்ரூஃப். அவ புருஷன் அவளை ஜானு கூப்பிடுறான், மீனு கூப்பிடுறான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவ புருஷன் நீங்கிறனால தான் உங்களுக்கு நிக்க வச்சிருக்காங்க. இது பாருங்க மாமா, என்ன விட இவர் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். நீங்களே சொல்லுங்க. அம்மா, இதுல நான் கருத்து சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீங்க ரெண்டு பேரும் தான் பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அண்ணே, என் தம்பி தங்க கம்பி, அவனை உரசி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு எடுத்து சொல்லுங்கண்ணே. சொல்லலாம். ஆனா உனக்கே நல்லா தெரியும், நான் கிட்டத்தட்ட ஹரியோட ஃபாலோயர். யார் அவரு? இந்த ஹரிச்சந்திரன். சரி, தம்பிக்காக ஏதாவது லைட்டா பொய் சொல்லலான்னு பார்த்தா இந்த பொண்ணை பார்க்கும்போது மகாலட்சுமியோட ரிசம்பிளன்ஸ் தெரியுதா? பொய் சொல்ல மனசு வர மாட்டேங்குது. இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? தம்பி வேண்டாம். பழச கலர்னா பேட் ஸ்மெல் தான் வரும். இது விட டீனேஜ்ல எல்லாரும் பண்ற தப்பு தான் நீயும் பண்ண. என்னென்ன நீங்களும் இப்படி பேசுறீங்க? பேச வச்சிட்டியாப்பா? இவ்வளவு காலமா ஒரு அண்ணனா நீ பண்ண தப்பெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணிட கூடாதுங்கிறதுனால உண்மைக்கு பக்கத்தில் நிக்கிறேன். இப்ப என்ன சொல்றீங்க? எந்த கோயில்ல வேணா அடிச்சு சத்தியம் பண்றேன்னு சொன்னீங்களே. பாரு, கடவுளுக்கு மேல நான் பெருசா நிக்கிறது எங்க அண்ணன் தான். அவரே எனக்கு எதிர்பார்த்து திருப்பி சொல்லும் போது இனிமே இந்த வீட்டுல இருக்க தயாரா இல்ல. கிளம்ப போலாம். மாமா, உங்களை நம்பி நான் எப்படி வருவேன்? இவ்வளவு மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்க வந்து நிப்பாங்களோ? பாரு, இன்னும் எண்ணி ஒரு வாரம் டைம் கொடு. அதுக்குள்ள இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, இவ யாருன்னு நான் நிரூபிக்கல. அப்புறம் நீ என்ன கேள்வி. நிரூபிக்க முடியலனா எங்கதான் சாவி. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். உங்க பேர் பாண்டியன் தானே?
அதுக்கு என்னப்பா? நீங்க புது மாப்பிள்ள தானே? அந்த கலை அப்படியே முகத்துல தெரியுதுல? நல்லா சத்தமா சொல்லு, புது மாப்பிள்ள மாதிரி இருக்கேன்னு சொல்லு. அட நீங்க வேறண்ணா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தடவை கல்யாணம் ஆன மேட்டர்னு தெரியும், கேள்வி கேட்கிற வயசுல ஒரு பையன் இருக்காங்கிறதும் தெரியும். ஏண்டா நாய, யாரா அதெல்லாம் உனக்கு சொன்னது? நேத்து காலனி அசோசியேஷன் மீட்டிங் நடந்தது இல்ல, அங்கதான் பேசிட்டாங்க. என் பர்சனல் ப்ராப்ளத்தை எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசுறீங்களா? ஆமா. பொழுது போகணும்ல. ஆமா, இப்ப கூட்டிட்டு வந்திருக்கிய நம்பர் 1 இல்ல நம்பர் 2? நம்பர் 4. டேய், இன்னொரு தடவை இதே கேள்வியை கேட்டீங்க, உங்க அசோசியேஷன்ல மீட்டிங் போட்டு உங்க 2 பேருக்குமே அனுபவ தீர்வு போடுற மாதிரி வச்சிருவேன். மரியாதை போயிருங்க. போகணும் வெண்ணீங்களா? சார் சார் சார், இந்த காலனியில் உள்ள பசங்களை எல்லாம் நம்பாதீங்க, சுத்த பொறாம பிடிச்ச பசங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எதுக்கு? என்ன சார், நீங்களும் என்ன மாதிரியே 2 பொண்டாட்டிக்காரராமே. ஓய். ஏன் 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 கோவப்படுறீங்க? 2 பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறதுல பெருமைப்படுங்க சார். 2 பொண்டாட்டிக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே இருக்கு சார். ஒரு விளக்குல இருந்து இன்னொரு விளக்கை ஏத்தும் போது வெளிச்சம் அதிகரிக்குமே தவிர அதனால யாருக்கு என்ன நஷ்டம்? யாரா என்ன ஊத்துறது? ஐயோ ஐயோ ஐயோ! வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? அக்காலாம் எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்னம்மா அடையாறு ஆலமரம் மாதிரி கும்முன்னு இருக்கா. சங்கீதா, எந்த மூஞ்சி வச்சு இருந்தாலும் இங்க வந்தாரு? இவன் கோவிஸ்ட் வந்துட்டானுங்கிறதுக்காக நான் வேற மூஞ்சி ஒட்ட வச்சுட்டு வந்தா பேச முடியும்? இந்த வெங்காயம் நியாயம் ஓட கேட்கல. இந்த எதுக்கு வந்தாரு கேளு. ஏன் இவன் நேரடியா கேட்க மாட்டானாமா? சரி, மீடியேட்டர் வச்சு பேசலாம், இவன் வேணா பெரிய மனுஷனா இருக்கலாம். ஆனா நான் பழசமா இருக்கலாமா? ஏதோ கல்யாணம் பண்ணவங்க சந்தோஷமா இருந்து புள்ளவட்டியில பெத்துக்கிட்டு நல்ல மாதிரியா இருக்கணும்னு அம்மனை வேண்டிக்கிட்டேன். அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்களும் வாங்கம்மா. அம்மனையும் கூட்டு வந்திருக்கேன். ஏன் பறக்குற? வருவாங்க பாரு. பாத்து 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 பாத்து. கணக்கு குறையுது. அதுக்கு சின்ன குழந்தைங்களடா, அதனால ஆட்டோல வரேன். லாரி வச்சுக்கணும். போங்க 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 போங்க. சங்கீதா, குழந்தைங்களாம் உள்ள கூட்டு போய் நல்லா கொஞ்சம். குழந்தைகளுக்கு உன் மேல ரொம்ப பாசம்பா. இல்லவே இல்ல. ஏன் இதெல்லாம் குழந்தைங்களையா? 7 நிமிஷத்துல கொண்டு உள்ள விட்டேன். நான் எப்படியா குழந்தை பத்துக்குது? அட பாவி, உனக்கு உன் பொண்டாட்டி மேலதான் பெரியம் இல்லாம இருந்தது. உள்ள கேட்க வேண்டாமா? இப்ப குழந்தைங்க மேல இல்லாம போச்சா? ஆண்டவன் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா வேண்டணும் போல் இருக்க. நீ யாருக்கிட்ட எதுவும் வேண்டாம். முதல்ல அதுங்க கழுத்துல போட்டுருக்க மாலையெல்லாம் கழட்டு. மாலை கழட்டுறதா? இதென்ன குருவிக்காரங்கிட்ட வாங்கி போட்ட மாலை நினைச்சிட்டியா? குலதெய்வத்தை வேண்டி போட்ட மாலைப்பா. இப்படி எல்லாம் கழட்ட முடியாது. ஏயோ, பாண்டி பஜா பிளாட்பாரத்தை 8 நாளைக்கு மாலை வாங்கி போட்டு கடவுளை பத்தி பேசுற நீ என்ன பிளானோட நீ உள்ள வந்திருக்க? இல்லைப்பா, வீட்டுல எல்லாருமே வேண்டிக்கிட்டோம். அத உன் வீட்லயே வச்சுக்க வேண்டியதானியா? ஐயோ, என் வீட்டுல வச்சுக்க முடியாதுப்பா. உனக்கு தெரியாதா? அங்க வயசுக்கு வந்த பொண்ணுங்க இருக்கு, அதுக்கு அவ்வளவு விவரமா சுத்தபத்தமா இருக்காது. அந்த எஃபெக்ட் ஏதாவது பாதிச்சு உங்களுக்கு ஏதாவது ஏட விடமா ஆயிடுச்சுன்னா சாமி இதுவும் கூடாதுப்பா. சுத்தி வளைச்சு என்னையும் மாலை போட சொல்ற அவ்வளவுதானே? ஏப்பா? ஆமா, அங்க சுத்தபத்தம் கிடையாது, இங்க சுத்தமா ஒண்ணும் கிடையாது. ஆட்டோ சத்தம் கேக்குது, குழந்தைங்க வந்துட்டாங்க உங்களுக்கு. மீட்டர் கட் பண்ணு. கேப் கட்சா நீ மீட்டர் போட்டுருவிய. அண்ணா அண்ணா. தம்பி, என்னையா நான் கூப்பிட்டேன்? தம்பி, யோ, உன் பாஸ்தல மூட்டை கட்டுவியா? இவன் எதுக்கு இங்க மூட்டை முடிச்சுட்டு வந்தான்னு தெரியலையே. ஏப்பா, உன் குழந்தைக்கு தாயி, உனக்கு தாலி கேட்டாத பொண்டாட்டி. அவையே இங்க வந்தா என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஆனால் நீ பெரிய ஜித்தண்டா. இதுல வசதியா பக்கத்திலே கூடி வச்சிட்டியா? என்னதான் நான் உனக்கு தம்பியா இருந்தா உன் புத்தி எனக்கு அப்படியே ஒட்டிக்கும். இப்ப எங்கயா போறேன்? இல்ல இல்ல, முன்னாடி என்ன ஆட்டோ சத்தம்னு கேட்டா போய் டீட்டெயிலா சொல்லிட்டு வந்துடுறேன். உடனே மீட்டர் போட்டு நீ வாய முடியும். என்னையா? என்னையா? பெரிய ஆளுல நீங்க சின்ன வீட்டையும் பெரிய வீட்டையும் பக்கத்து பக்கத்துல செட்டப் பண்ணிட்டீங்களா? மேட்னி ஷோ வீட்ல, நைட் ஷோ இன்னொரு வீட்லயா? மூணு உங்க வீட்டுல உங்களுக்கு வேற வேலை இல்லையா? எங்களுக்கு உங்களை மாதிரி 2 பொண்டாட்டி இருந்தா 24 மணி நேரம் வேலை இருக்கும். யாருக்கு? உங்க பொண்டாட்டிக்கா உங்களுக்கா? போகலாலே. டென்ஷன் ஆயிட்டோம்ப்பா. பாத்தீங்களா மாமா, அவ இங்கே வந்துட்டா. பார்த்தோமா, எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஆனாலும் இந்த சலசலப்புக்கெல்லாம் நீ பயப்படவே கூடாது. ஏன்னா எப்பவுமே சட்டம் உம்பக்கம் தான் நிக்கும். நீ தானே லைசன்ஸ் சொல்ற. இருந்தாலும் அவளை கழிச்சு கட்டுற வரைக்கும் இவனை நீ பெட்ரூம் பக்கம் விடவே கூடாது. அதான் கிளைமேக்ஸ். உள்ள வர முடியாம நாயா பைய அலைஞ்சானா தான் உன் காரியம் சக்சஸ் ஆகும். புரியுதா? குழந்தைகளா, பெரியப்பா டாடா சொல்லுங்கடா. பாய். மா, கிளைமேக்ஸ் கோட்டை விட்டுறாதம்மா. எப்படி முடிய போகுதுன்னு நினைச்சா பயமா இருக்கு மாமா. ஐயே, இதுல என்ன பயம்? இத பாரு, நீ உன் போராட்டத்துல ஜெயிக்கணும்னா புது பொண்டாட்டி என் தம்பி நெருங்க விடாம தடுத்துட்டே இருக்கணும். அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க வையே, நம்ம டோட்டல் புரோகிராமே வேஸ்ட் ஆயிடும். உனக்கு புரியுதா? பிரேக் கொடுத்துட்டே இருக்கணும். உனக்கு ஏதாவது நம்ம பிளான்ல சந்தேகம் வந்ததுன்னா உடனே எனக்கு போன் பண்ணு, நான் கைடு பண்ணிட்டே இருக்கேன். சேர விட்டுறாதமா. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? எங்க வந்த? சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சமையல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு வந்த? இல்ல,
வெஜிடபிள்ஸ் வாங்கணும். மார்க்கெட் எங்க இருக்கு? என்ன விளையாடுறியா நீ? இந்த காலனில எத்தனை வீடு இருக்கு? எவகிட்ட போய் கேட்க வேண்டியதானே? நமக்கு தெரிஞ்சவங்க உரிமையில கேட்க வந்த. விட்டா நெருங்குன சொந்தம் சொல்லிட போல இருக்கு. எந்திரிச்சு போ. சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் உனக்கு நெருங்கின சொந்தம் தான். உனக்கு அக்கா முறை. கொஞ்சம் மரியாதையா பேசு. என்னது? நீ எனக்கு அக்காவா? ஆமா, அவருக்கு ஃபர்ஸ்ட் வைஃப்னா நான் உனக்கு என்ன முறைன்னு அவரே கேட்டுக்க. என்னது? தக்காளி, வெண்டைக்காய், பீன்ஸ். ஐய, முருங்கைக்காய் இல்லையா? அதான் நீ செகண்டா வந்திருக்க. அவருக்கு முருங்கைக்காய் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும். முதல்ல அதை செஞ்சு போடு. வரட்டுமா? ஐயோ பாவம். என்னங்க என்னங்க? முருங்கைக்காய் சாம்பார் ரெடியா? உங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்குமா? மோமோக்கு முன்னாடி பிடிக்காது, மோமோக்கு பின்னாடி ரொம்ப அது பிடிக்கும். என்ன மோமோ? முந்தான முடிச்சுக்கு முன்னால், முந்தான முடிச்சுக்கு பின்னால். சரி, அது எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? முருங்காய் வைக்கிறவர்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்ல முடியுமா? ஐயோ, உங்க ஜானுவுக்கு. அவ முருங்காய் வைக்கிறாளா? எனக்கு பத்திக்கிட்டு வருது. நான் ஃபயர் சர்வீஸ் போன் பண்ணட்டுமா? கடி ஜோக் சொன்னீங்கன்னா கடிச்சிருவேன். அந்த ஜானுவை இந்த காலனில வச்சிருக்க கூடாது. ஜானு, ஆ? இல்ல சாரி சங்கீதா, இப்போ இந்த காலனில நாமளும் வாடகை இருக்கிறோம், அவளும் வாடகை இருக்கிறான். அவளை வச்சு கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? ஓஹோ, அவளை நீங்க வச்சுக்க போறீங்களா? குதர்க்கமாவே யோசிக்க கூடாது. என்ன மாதிரி கொஞ்சம் வெகுளியா பேச பழகிக்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. அந்த ஜானுவை உடனடியே காலி பண்ணி வைக்கணும். ஓகே, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் அவ வீட்டுக்கு போறேன். கொஞ்சம் சும்மா இருங்க. ஏய், காலி பண்றதுக்கு ச்சே. என்ன நினைச்சிருக்கீங்க உங்க மனசுல? நீங்க என்ன பெரிய வீராவா? ஒரு பக்கம் ரோஜா, ஒரு பக்கம் மீனான் வாழ்றதுக்கு. அப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கை வாழ நான் தயாரா இல்ல. முதல்ல என் சக்கரத்தி கட்டில இருக்க தாலியை கட்டி தள்ளி வச்சுட்டு வாங்க. என் கட்டில இடம் தர. இல்ல அவதான் வேணும்னா இந்த வீட்டு வாசப்படி அப்படி தப்பான இடத்தோட மிதிக்காதீங்க. என்னது? தண்ணி போட்டுட்டு தாறு மாற நடந்துக்கிறீங்களே. இதுக்கு முன்னே அவகிட்ட இப்படிதான் நடந்துருப்பீங்க. என்னது? வாசனை வரத பாத்தியா? வீட்டை காலி பண்றதுக்காக நடிச்சேன். நீங்க நடிச்சதா நான் பார்த்தனே. காஞ்ச மாடு கம்பங்கொல்ல பாஞ்ச மாதிரி பாஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு மனுஷனா? இந்த ஊதுற வெல்ல என்கிட்ட வச்சுக்காதீங்க. இனிமே உங்களுக்கு படுக்க வெளியில தான். 4 பேர் அக்கம் பக்கம் பார்த்தா என் மரியாதையா போயிடும். நான் வேணா அடுப்படியில படுத்துக்கிறேன். அவ உங்க பொண்டாட்டி இல்ல நீங்க நிரூபிக்கிற வரைக்கும் அடுப்பங்கரையில இல்ல பரன் மேல கூட உங்களுக்கு இடம் கிடையாது. நிரூபிக்காமையே போயிட்டா நான் கண்ணி கையாமே கேள்வி அவர்தான் நீங்க பார்த்து பார்த்து ஏங்க வேண்டியதுதான். இப்பவே பார்க்க சைக்கிள என்ன சொன்னேன். தவமிருந்து புள்ள பக்கணும்னு சொல்லுவாங்க. தவமிருந்து கட்டின பொண்டாட்டி. நான் என்னைக்குதான் கண்ணி கழிய போறணும். இது கூட முறிக்குது. டாடி, ஏன் டாடி முறைக்கிறீங்க? டாடியும் கூப்பிட்டு உங்களுக்கு கோவமா? அப்ப உங்களை தாத்தா கூப்பிட்டுமா? உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. ஏய், நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கிறேன். மேற்கொண்டு என்ன டென்ஷன் பண்ண அப்புறம் நான் கொலைகாரன் ஆயிடுவேன். பெத்த பிள்ளை எந்த அப்பனாவது கொலை பண்ணுவானா? பெத்த புள்ள எந்த அப்பனும் கொலை பண்ண மாட்டான். ஆனா குட்டி சேத்தான கொலை பண்றது தப்பே இல்ல. சரி, அந்த குழம்பத்தை விட்டுருங்க. இன்னும் பெட்ஷீட் அம்மா உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. இன்னும் கொசு வச்சு நைட்டு கொளுத்தி விட்டு ஹாப்பியா தூங்குங்க. உங்களுக்கு என்ன பயந்தா சொல்லுங்க, துணைக்கு நான் வந்து படுத்துக்கிறேன். சரியாப்பா? பாபு, ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சு அப்பா உடம்புக்கு ஆகாது. அவர் தூங்கட்டும், நீ வாப்பா. பாத்தியாப்பா, அம்மா உன் மேல பாசமா இருக்காங்க. நீங்க என்ன அம்மா குசுரு, அவங்களுக்கு போய் நீங்க துரோகம் பண்ணிட்டீங்களே. மகனே. டென்ஷன் ஆகாதீங்க டாட், டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் பண்றடா. ஹாய் சித்தி, குட் நைட். குட் நைட் டாட். சங்கீதா, ஓமன்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சு. அதுல இதே மாதிரியே ஒரு ஆவி குழந்தை வந்துட்டு போவோம். அது ஆவி குழந்தையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கடைசியில தலையில மொட்டை அடிப்பாங்க. அதுல 3 ஆறு தெரியும். இந்த பையன் ஆவி குழந்தையா சாதா குழந்தையான்னு கண்டுபிடிக்கிறது நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. கண்ணாடியில உங்க மொழிய பாருங்க, கண்டுபிடிக்கலாம். நமக்கு ஞாபகம் மறதி கொஞ்சம் இருக்கிறதால பிளாஷ்பேக்கே ஞாபகம் வர மாட்டேங்குது. கொசு வச்சு சுத்தி பார்த்தா பிளாஷ்பேக் ஞாபகம்